ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கார்டன் பற்றி தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு பின்னாடி கார்டன் வச்சுருக்கேன் நான். அதில் என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் நான் போட்டிருக்கேன் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எங்கள் கார்டனில் தாங்க இருந்தது. இப்போ வாங்க என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் போட்டிருக்கோங்க. பாவக்காய் பந்தல் போட்டிருக்கோம். இருந்தாலுமே பந்தல் மேலே ஏறாமல் எல்லாமே கீழே மண்ணிலேயே படர்ந்துருக்கு அந்த கொடியெல்லாம். நானும் இத்தனை நாளாக கவனிக்கவே இல்லை, கண்ணுக்கு தெரியவே இல்லை. இலையோட இலையாக இருந்ததுனால நான் கவனிக்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிஞ்சு விட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய பாவக்காய்லாம் பறித்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போயிட்டு பார்க்கலாம். அந்த பாவக்காய் வச்சு எப்படி ட்ரை பண்ணி சிப்ஸு மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதிகமாக பாவக்காய் இருந்ததுன்னா நம்ம எப்படி அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இல்லாதப்போ கூட நம்ம வத்தல் மாதிரி பொரிச்சிக்கலான்ட்டு எப்படி வத்தல் போடணும், பாவக்காய் வத்தல்ன்றதும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்துக்குங்க. இது கத்திரிக்காய் செடி தாங்க. நிறைய பில்லெல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணணும். காராமணி செடியும் போட்டிருக்கோம். காராமணியெல்லாம் பறிச்சாச்சு. நான் அந்த வீடியோலாம் போடலப்போ நாட்டு மக்காச்சோளம் போட்டிருந்தேங்க. அதெல்லாமும் பறிச்சாச்சு நாங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அங்கங்கே தெரியல பாருங்கள். நானும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தா இந்த குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குது. சின்ன சின்ன பாவக்காய் விட்டுருக்கு. இது நாட்டு பாவக்காய்ன்றதுனால சின்ன சின்னதாக இருக்கும் போதே பறிச்சாதாங்க நல்லாயிருக்கும். இல்லாட்டி உள்ளே கொட்டை முத்திடும். அதனால் நான் சின்னதுலேயே பறிச்சிட்டேன். அடுத்து மொச்சக்காய் போட்டிருக்கோங்க. நிறையவே போட்டிருந்தோம், ஆனால் எதுவும் சரியாக வரல. ஒரு 2-3 செடி தாங்க இருந்தது. அதில் இருக்கிற காய் வரைக்கும் நான் இப்போ பறிச்சுக்கிறேன். என்ன தான் நம்ம கடையில் 1 கிலோ 1/2 கிலோ வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் ஒரு பிடி நம்ம பறித்து நம்ம கையால் விதை போட்டு செடியாக்கி அதை பறித்து சாப்பிட்றது தனி சந்தோஷந்தாங்க. கொத்தமல்லியும் போட்டிருந்தாங்க. நிறையவே வந்தது. 2 வீக்காக நான் அடிக்கடி பறிச்சிட்டேன். நிறைய கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்காக பறிச்சாச்சு. இப்போ கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் எடுக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதுக்கு நான் எந்த மருந்துமே போடுறது இல்லைங்க. மாட்டுச்சாணம் மட்டும்தான் போடுறேன். ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் எருவாக்கி அது மட்டும்தான் நான் போடுறேன். வேறு எந்த மருந்துமே நான் போடுறதில்ல. அப்பப்போ நம்ம மண் சேர்த்து மண் அணைச்சிட்டே வரணுங்க செடிக்கு. அதே போல் உரம் போட்டுகிட்டே வரணும். கெமிக்கல் எதுவுமே கலக்க தேவையில்லை. நார்மல் நீங்கள் மாட்டுச்சாணம் இந்த உரம் போட்டாவே நல்லாவே செடிங்க காய்கறிங்களை நல்லாவே வருங்க. ஃப்ளவர்ஸும் நிறையவே விட்டுருக்குங்க. இது ஃப்ளவர் நான் வாங்கும் போது இந்த செடி சொன்னாங்க சென்ட் ரோஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. செடி வாங்கும் போது இந்த பேர் தான் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் விட்டுருக்குங்க. இன்றைக்கி நான் பறித்த அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கரெக்ட் எல்லா பூவுமே பறிச்சிட்டேன். நான் கூட நாட் ரோஸ் செடியும் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் தென்னஞ்செடி மரம்லாம் இருக்கிறதுனால நிழலில் சரியாகவே பூவே விடலை. ஒரே ஒரு பூ தான் விட்டுருக்கு. பாருங்கள், இதுதான் நாட் ரோஸு. ஃபஸ்ட்டு பறித்த பூ பேர் தெரியல, அந்த செடி பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதுங்க. இந்த பூ தான். அடுத்து காக்கடாவும் வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ தான் நல்லா பெருசாகிட்டு நல்ல பூ பூக்குதுங்க. நான் பறிக்க டைம் இல்லாதனால நிறைய பூத்து கீழே கொட்டிகிட்டு இருந்தது. இப்போ தான் நான் பறிக்க வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் காக்கடா ரொம்ப பிடிக்கும்? நம்ம வீட்டில் செடிங்க காய்கறிங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு வச்சோன்னா அது நம்ம கையால் செடி வச்சு அதை பறித்து சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கொஞ்சம் மண் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளால் என்ன வைக்க முடியுமோ வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. ஃப்ரீ டைமில் அது செடிக்கு தண்ணி ஊற்றுறது, எரு போடுறது, இது போல் பண்ணலாங்க. கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே பறிச்சாச்சு.
வெற்றிலையும் போட்டிருக்கோங்க. நாங்கள் நிறையவே இருக்குது, வெற்றிலை ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், அது நாங்கள் வேணுன்றப்ப பூஜைக்கு வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வெற்றிலை, கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை எல்லாமே இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு தூதுவளை செடி காட்டுறேன் பாருங்கள். இதில் முள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ என்னால் பறிக்க முடியல, அப்புறமா வந்து நான் பறிச்சுக்கலான் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தூதுவளையில் சட்னி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் பச்சை மிளகாவும் விட்டுருந்தது, ஒரு 4 பச்சை மிளகா தான் இருந்தது, அதையும் பறிச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே பறிச்சாச்சு. என்னெல்லாம் பறிச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை பறிச்சிருக்கோம், ரோஸ், கொத்தமல்லி, காக்கடா, மொச்சக்காய், பச்சை மிளகா, பாவக்காய், இது எல்லாமே பறிச்சிருக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.